ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேட் எஸ்எம்பி. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நெதரைட் ஆர்மரில் வச்சுருக்கோம். அதில் எல்லாத்துக்கும் ஃபுல் என்சான்ட்மெண்ட் வேறு போட்டிருக்கோம். நம்ம இதை எப்படி போட்டோன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டைமண்ட் மைனிங் வீடியோ எடுக்கலை, அதான் இப்படி காத்திக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிப் மைனிங் போயிருப்போம். அதுக்கப்புறம் கேவ் மைனிங் இருக்கிறதுல பெரிய கேவில் போய் நானும் ஸ்ரீசாந்தும் மைன் பண்ணிருந்தோம். டைமண்ட்ஸ், அயன்ஸ், கோல்டுலாம். அப்புறம் நம்ம டைமண்ட் ஆர்மர் செஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருந்து ஸ்டோன் பிரிக்கில் நம்ம செய்யலான்னு பார்த்துட்ருந்தேன். இப்போ நம்ம ஃபுல்லாக டைமண்ட் ஆர்மர் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டு, நெக்ஸ்ட்டு செஸ்ட் பிளேட்டு, லெகின்ஸ் அண்டு பூட்ஸு நானுமே செஞ்சுக்கிட்டோம். அப்புறம் டைமண்ட் பிக்காக்ஸ், ஆக்ஸ் அண்ட் ஸ்காட் செஞ்சுக்கிட்டோம். இதில் டே தான் முக்கியம், நம்மளாம் கலந்து செஞ்சுருப்போம். இப்போ வந்து ஃபுல் டைமண்ட் ஆர்மராக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அயன் ஆர்மரில் சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம வந்து வரிசையாக போகலான்னு பார்க்குறேன். நம்ம ஃபஸ்ட்டு நெதரைட் மைனிங் போயிருப்போம், அதுக்கப்புறம் நெதரைட் மைனிங் போயிருப்போம். நானும் ஸ்ரீசாந்தும் நெதரைட் மைனிங் போயிட்டு ஒரு 14 கொண்டு வந்தேன் நான். அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தெல்லாம் அங்கே வச்சுட்டு ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் புதுசு பழசு தான் அது செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் டேலாம் வேறு மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் தான் நான் டைமண்ட் ஆர்மர் செய்வேன், அதனால் கொஞ்சம் பொறுத்துவாங்க. இப்போ நம்மக்கிட்ட இப்போ 14 ஸ்க்ராப் இருக்குது. இப்போ நம்ம திரும்ப நெதரைட் மைனிங் தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்க 2 அயனை எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம ஷியர்ஸ் செஞ்சுப்போம். ஷியர்ஸ் செஞ்சுக்கிட்டு நம்ம போய் உள்ளு கலெக்ட் பண்ணி நெதரைட்டு மைன் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வந்து உள்ளெல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கோம். நம்ம அர்சாக்கிட்ட தான் எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் டைமண்ட்ஸில் வச்சிடலாம். எல்லா ஷேப்புக்கும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் உள்ளுக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக நெதருக்கு போயிடலாம். இங்கே வேறு நான் கிராஸ் தெரியாமல் வெட்டிக்கிட்டேன், அதை வச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே ஸ்ட்ரைட்டாக நம்ம போர்ட்டலுக்கு போயிடலாம். போர்ட்டலுக்கு போய் நம்ம ஸ்ரீசாந்த் இப்போ லெஃப்ட் ஆகிட்டான். இப்போ நம்ம தனியாக போய் மைண்ட் பண்ணிட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது செய்யணும், பெட்டு செய்யணும். நம்மக்கிட்ட இப்போ ஒரு 20 இருக்குன்னா ஒரு 6 செய்யலாம். நம்ம இப்போ ஒரு 6 செய்யலாம் பெட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரே கிளிக்கில் 6 பெட்டு செஞ்சாச்சு. இப்போ அந்த உள்ள ஃபுல்லாக வச்சிடலாம். இப்போ நாம் வந்து இன்வென்ட்ரியை கரெக்ட் பண்ணிட்டு நெதரைட் மைனிங்க்கு போகலாம். இப்போ நம்ம நெதரைட் மைனிங்க்கு போயிட்டோம். இப்போ நீங்களே பாருங்கள், நான் ஒன்றும் பேசலை, அப்படியே நெதரைட் மைனிங் தான். ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே மைனிங் போயிட்டுருந்தோம். நம்ம இதை மைன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மைனிங் போகலாம். ஓகே, இப்போ வந்து 10x ஸ்பீடில் போயிட்டுருக்கு, நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேஸ்டின் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் லோட் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு செஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு டைமண்டெலாம் கிடச்சிருக்கு. டைமண்டு, ஆர்மர் ட்ரம், அப்டேட்டிங், அதுக்கப்புறம் லோட் ஸ்டோனு, கோல்டு பிளாக் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு செஸ்ட்டுக்கு போயிடலாம் அப்படியே.
ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் மேலே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அப்படியே இந்த பக்கம் போயிடலாம். தெரியாமல் கீழே குதிச்சிட்டேன். இருந்தாலும் நமக்கு இங்கே ஒரு லக் கிடச்சிருக்கு. அப்படியே இந்த பக்கம் போய் மேலே பார்த்தா நமக்கு 2 செஸ்ட்டு கிடச்சிருக்கு நமக்கு திரும்பவும். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் நிறைய லூட் இருக்குது. போன் பிளாக்கு, அப்புறம் டைமண்ட், கோல்ட்ஸ். நமக்கு கோல்டு 2 ஸ்டாக்கு ரவுண்டாக கிடச்சிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பிளாக் இருக்குது. இதோடு சேர்த்து நம்மகிட்ட 5 ட்ரிம் இருக்குது. அதுக்கப்புறம் ஏரோஸ் இருக்குது. அப்புறம் நம்ம வந்து இந்த பூட்ஸ் எடுத்துக்கலாம். சோல் ஸ்பீடு 1, கொஞ்சமாச்சும் என்சான்ட்மெண்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே வந்து பிளாக் ஸ்டோன் இருக்குது. செயின் எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா செயின்ஸ் இருந்தால் நமக்கு டெக்கரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நமக்கு ஒரு நெதரைட் ஸ்க்ராப்பு, ஏரோஸு, ட்ரிம்மு, கோல்டன் ஸ்கார்டு, சோல் ஸ்பீட் 3 கிடச்சிருச்சு நமக்கு. அதுக்கப்புறம் ஒரு அயன் பிளாக்கு. ஓகே, நம்ம அப்படியே பிரிட்ஜ் பண்ணி நம்ம போர்ட்டலுக்கு போயிடலாம். இப்போ வந்து நம்ம ஃபுல் நெதரைட் ஆர்மருக்கு மாற போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட இருக்க கோல்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம். கோல்டெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம நெதரைட் இங்கேட்டாக மாற்றிடலாம். ஓகே, நம்ம இப்போ எல்லாத்தையும் நெதரைட் இங்கேட்டாக மாற்றியாச்சு. இப்போ வந்து ஸ்பிட்டிங் டெம்ப்ளேட்டு எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இப்போ வந்து ஒரு 8 இருக்குது. நம்ம இப்போ 7 போட போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஆர்மரையும் கழட்டிடலாம். இப்போ வாங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக நெதரைட்டுக்கு மாற்றிடலாமா. ஓகே, ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டுக்கு நெதரைட் போட்டாச்சு. அடுத்து செஸ்ட் பிளேட்டு, லெகின்ஸ், பூட்ஸு எல்லாத்தையும் போட்டு இந்த அச்சீவ்மெண்ட் வாங்கணுந்தா எல்லாத்தையும் போட்டு இந்த அச்சீவ்மெண்ட் மட்டும் வாங்கியாச்சு. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க நம்ம வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க எல்லா இதுக்கும் நெதரைட் போட்டாச்சு டூல்ஸுக்கு. அதுக்கப்புறம் வில்லேஜர்கிட்ட போய் ட்ரேடிங் பண்ணோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடிங்க்கு இது ஃப்ளெச்சிங் கொண்டு போயாச்சு. ஓகே, நம்ம வந்து கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டுருந்தோம். ஸ்ப்ரூஸ் பேங்க்லாம் போயிருந்தோம். ஆனால் அதை ரெக்கார்டு பண்ணல. நம்ம இவ்வளோ ஸ்டிக்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, நம்ம வந்து ஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம பின்னாடி ஒரு கார்டே உருவாக்கிட்டோம். ஓகே, நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஸ்டிக்கையும் எங்ககிட்ட ட்ரேட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து என்சாண்டிங் புக்ஸ் வாங்க போகிறோம். நம்மகிட்ட இருக்க நிறையா ஸ்டிக்ஸை எல்லாத்தையும் விற்றாச்சு. இப்போ நம்ம வந்து புக்ஸு கன்வெர்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த புக்கை உடச்சி தான் எடுக்கணும். ஏன்னா நமக்கு ட்ரோன்ஸ் 3 கொடுக்குறான். ஓகே, நம்ம இப்போ வந்து இன்னும் ட்ரேடிங் பண்ணுறா இருக்கோம். இப்போ வந்து ஃபயர் எஸ்பெக்ட்டு 1 இருக்குது. 2 புக் வாங்கிடலாம். இந்த அயன் கோலம் வேறு குறுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நமக்கு இப்போ வந்து என்ன புக்கு கிடச்சிருக்குன்னா நாட் பேக்கு 2 புக்கு வாங்கி ஸ்குவாடுக்கு போட்டுடலாம்.
இப்போ வந்து டே வந்து 97. நம்ம டே 100க்குள்ளே இது முடிச்சாகணும். அதனால் வேகமாக நான் நைட்டு கூட தூங்காமல் இவனுங்கிட்ட ட்ரேடு பண்ணிட்டே இருக்கேன். எமரால்ஸ் எடுக்கிறது, இவன்கிட்ட கொடுக்கறது. இப்போ நல்லா பெருசாகிட்டே வருது நம்ம ட்ரேடிங்க்கு. அப்புறம் இவன் வந்து புக் ஷெல்ஃப் வைக்கிறான். நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்ச நேரம் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லா புக்கையும் எடுத்தாச்சு. இப்போதைக்கு நம்ம இன்வென்ட்ரி ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் எடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 61 எம்ரால்ஸ் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட ஃபுல் புக்கு இருக்குது. இப்போ வந்து டே வந்து 99. இன்னும் ஒரு நாளில் நம்ம ஃபுல் என்சான்மெண்ட் போடணும். நம்மக்கிட்ட லெவல் 34 இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு முழுசாக போட பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் என்சான்மெண்ட் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் சீக்கிரம் போட ஆரம்பிக்கிறேன். இன்னும் ஒன் டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி 5. ஓகே, நம்ம வந்து எல்லா ஆர்மருக்கும் என்சான்மெண்ட் போட்டாச்சு. இன்னும் பிக்காட்ஸ் மட்டும்தான் இருக்குது. பிக்காட்ஸுக்கும் சீக்கிரம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க புக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் வந்து அதுக்கு போட்டுடலாம். இன்னும் நம்ம அன்பிரேக்கிங்கு சில்க் டச் போடணும். நம்ம இப்போதைக்கு அன்பிரேக்கிங் மட்டும் போட்டுடலாம். ஓகே, நம்ம வந்து சில்க் டச் போட இது இல்லை நம்மக்கிட்ட, இது லெவல் இல்லை. நம்ம வேறு இப்போதைக்கு ஒரு அன்பிரேக்கிங் 3 போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தூங்கிடலாம். இன்றைக்கி புதுசாக தூங்குறத பார்த்தீங்கன்னா டே 100 வந்துருச்சு. நமக்கு 100 டேஸ் நம்ம சர்வே பண்ணிட்டோம். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு சில ஃபார்ம்ஸ் பார்ப்போம். ஓகே, பாய்.